நாட்டிற்கே ஒரு எடுத்துக்காட்டுதான் கேரளத்தின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இடுக்கி மாவட்ட அலுவலகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை கட்டப்பனையில் துவக்கி வைத்து உரையாற்றினார். அவர் 1984 வரை கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள PSC அலுவலகத்தில் தான் இடுக்கி மாவட்ட PSC அலுவலகம் செயல்பட்டு வந்தது. 1984 இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பனை ஓசானம் ஸ்கூலிற்கு அருகில் தான் கட்டிடத்தில் அலுவலகம் மாறியது. தொடர்ந்து கட்டப்பனை தீபிகா பில்டிங்கில் செயல்பட ஆரம்பித்தது. 2002 முதல் கட்டப்பனை ஹவுசிங் போர்டு கட்டிடத்தில் தான் அலுவலகம் செயல்பட்டு வருவது. கட்டப்பனை நகரசபையின் கீழில் ஆனவிலாசம் சாலையில் தான் அம்பலக்கவலை கோவிலுக்கு எதிர்ப்பகுதியில் தான் இடுக்கி மாவட்ட PSC அலுவலகம் புதிய கட்டிடத்திற்கு கட்டப்படுவதற்கு தயாராகி வருவது. 20 சென்ட் இடம் தான் அரசு அனுமதித்துள்ளது. 3 அடுக்குகள் தான் கட்டிடம் அமைவது. 13,842.5 ஸ்கொயர் ஃபீட் வீதியுள்ள கட்டிடம். ஒவ்வொரு அடுக்கிலும் 3,336 ஸ்கொயர் ஃபீட் நீளம் உள்ளது. மாவட்ட அலுவலகத்துடன் ஆன்லைன் தேர்வு நிலையமும் புதிய கட்டிடத்தில் அமைக்கப்படும். 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் ஆன்லைன் வழியாக தேர்வுகள் எழுதும் வகையில் தான் அலுவலகம் அமைக்கப்படுவது. அலுவலகத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை கட்டப்பனை முனிசிபல் கான்பரன்ஸ் ஹாலில் வைத்த அமைச்சர் ரோசி அகஸ்டின் துவக்கி வைத்தார். എന്ന നിലയിൽ കേരളത്തിന് കിട്ടുന്ന ബഹുമതികളല്ല. ഇതെല്ലാം ചെയ്യാൻ കഴിയത്തക്ക പ്രാപ്തിയുള്ള ഒരു സംവിധാനവും സൗകര്യവും വളർന്നു വരുന്ന പശ്ചാത്തലത്തിൽ അടിസ്ഥാന ഭൗതിക സൗകര്യങ്ങളിൽ മാറ്റം വരുത്തേണ്ടതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഘടകം. അതിനുവേണ്ടിയിട്ടുള്ള നമ്മുടെ ശ്രമങ്ങളാണ് വിജയിച്ചു വരുന്നത്. തീർച്ചയായിട്ടും വലിയ സന്തോഷമുണ്ട്. PSC ചെയർമാൻ പ്രിയപ്പെട്ട ശ്രീ ബൈജു, അദ്ദേഹവും അതോടെ കമ്മീഷൻ മെമ്പർമാരും ഇതിനോട് കാണിച്ച വലിയ താല്പര്യത്തെ പ്രത്യേകമായി ഞങ്ങൾ എല്ലാവരും ഏറെ സന്തോഷത്തോടുകൂടി കാണുകയും ഇതിനാവശ്യമായ തുക നമുക്കൊണ്ട് സമയബന്ധിതമായി വേണ്ടി പൂർത്തീകരിക്കാൻ പറ്റും. നമുക്ക് വളരെ പെട്ടെന്ന് തന്നെ ഇതെല്ലാം പൂർത്തീകരിച്ച് നടപ്പിലേക്ക് എടുക്കാൻ കഴിയും എന്ന് തന്നെയാണ് നമ്മൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്. ഞാൻ ആഗ്രഹിക്കുന്ന കട്ടപ്പനയിൽ സ്ഥലം ലഭ്യത ഉറപ്പുവരുത്താൻ കഴിഞ്ഞാൽ, ആ ലോ കോളേജ് സ്ഥലം ലഭ്യമാക്കാൻ കഴിഞ്ഞാൽ ആ ലോ കോളേജ് കട്ടപ്പനത്തിന് ആരംഭിക്കണമെന്നാണ് നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്നത്. അതിനുവേണ്ടിയാണ് നമ്മൾ ശ്രമിക്കുന്നത്. നമുക്ക് അതിനുവേണ്ടി കൂടുതലായി ശ്രമിക്കാം. അങ്ങനെ ഓരോ കാര്യങ്ങളും നമുക്ക് കൊണ്ടുവന്ന് ഈ നാടിൻ്റെ വളർച്ചയ്ക്ക് ഉണ്ടാകുന്നതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. ഇപ്പം നിർമ്മാണവുമായി ബന്ധപ്പെട്ട പ്രശ്നങ്ങൾ നമ്മുടെ നാടിൻ്റെ വളർച്ചയെ വർദ്ധിപ്പിച്ചു എന്നുള്ളതാണല്ലോ. അത് മാറ്റാനാണല്ലോ നമ്മൾ നിയമനിർമ്മാണം നടത്തിയത്. ഇനി ചട്ടങ്ങൾ പുറത്തിറങ്ങണം. ഈ മാർച്ച് മാസം അല്ലെങ്കിൽ ഏപ്രിൽ ആ നിയമനിർമ്മാണവുമായി ബന്ധപ്പെട്ട ചട്ടങ്ങൾ പുറപ്പെടുവിച്ച് പുറത്തു വരുമ്പോൾ ഇടുക്കിയുടെ നിർമ്മാണ പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരം കണ്ടെത്താൻ കഴിയുന്ന ഒരു നല്ല സുവർണ്ണ അവസരം കൂടി രൂപപ്പെടുകയാണെന്നുള്ളതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യം. நிகழ்ச்சியில் பப்ளிக் சர்வீஸ் சேர்மன் டாக்டர் ஆர் பைஜு தலைமை வைத்தார். கமிஷன் அங்கத்தினரான S விஜயகுமார் நாயர், டாக்டர் மினிஸ் கரியா, கட்டப்பனை நகரசபை சேர்பர்சன் பீனா டோமி, நகரசபை கவுன்சிலரான ஜான்சி பேபி, சோனியா போன்றவர்கள் உரையாற்றினர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் இதில் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, கட்டப்பனை.